மக்காவின் இளவரசன் செல்வத்தையும் சுகத்தையும் தியாகம் செய்து இஸ்லாத்தின் முதல் தூதராக மதீனாவை மாற்றிய இளைஞன் யார் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாத்தை அறிந்து கொள்ள ஒரு புதிய முயற்சியோடு உங்களை சந்திக்கிறேன். யார் இந்த சஹாபி? முன்னதாக கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில் இதோ. முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவில் யாரை கேட்டாலும் அழகு, நறுமணம், ஆடம்பரம், செல்வம் என்று புகழப்பட்ட இளம் சஹாபி. அவரை மக்காவின் இளம் இளவரசன் என்று அழைப்பார்கள். உயர்ந்த குடிப்பிறப்பு, செல்வம், தினமும் புதிய ஆடைகள், நறுமண தைலம் அனைத்தும் அவரின் அடையாளம். ஆனால் ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தையை கேட்டார். அது அவரின் மனதை முழுமையாக மாற்றிவிட்டது. உண்மை தெரிந்ததும் அவர் உடனே இஸ்லாமை ஏற்றார். இதை அறிந்த அவரது தாய் கோபத்தில் அவரை வீட்டில் அடைத்து வைத்தார். செல்வத்தையும் ஆடைகளையும் அனைத்தையும் எடுத்துக்கொண்டார். ஆனால் முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அடையாளம் செல்வமில்லை, ஈமான். அவர் வீட்டிலிருந்து தப்பித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சேர்ந்து விடுதலை பெற்றார். ஒரு காலத்தில் மக்காவின் மிக பெரும் ஃபேஷன் ஐகான் இப்போது ஒரு பழைய ஆடையில் நடமாடினார். இதை கண்டு பல சஹாபாக்கள் கண்களில் நீர் விட்டனர். ஈமான் அவர்களின் உயிரை மாற்றியிருந்தது. இப்படிப்பட்ட முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்தார். இஸ்லாத்தின் முதல் தூதர், ஃபர்ஸ்ட் அம்பாசிடர் ஆஃப் இஸ்லாம் ஆக மதீனாவுக்கு அனுப்பினர். மதீனாவில் அவர் அமைதியோடு மக்களுக்கு குர்ஆனை கற்றுத்தந்தார். மென்மையான குணம், நன்னடத்தை, தெளிவான விளக்கம், இது எல்லாம் மக்களின் இதயத்தை திறந்தது. அந்நேரத்தில் மதீனாவில் இஸ்லாமை பரப்பிய முக்கியமான நபர் யார் தெரியுமா? முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தான். அவரின் தாழ்வா முயற்சியின் மூலம் பல பெரிய தலைவர்கள் இஸ்லாமை ஏற்றார்கள். மதீனாவில் ஜும்மா தொழுகை தொடங்கப்பட்டது. அடுத்த ஆண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹிஜ்ரத்துக்கு நிலைமை தயார் செய்யப்பட்டது. இது இஸ்லாமின் பெரும் மைல்கல். அவர் உஹுத் போரிலும் முன்னணியில் இருந்தார். அவரின் கையில் இருந்தது இஸ்லாமிய கொடி. அது முஸ்லிம்களின் அடையாளம். ஒரு கை வெட்டப்பட்ட போதும் மற்ற கையால் கொடியை பிடித்தார். அதையும் வெட்டின பின் தனது மார்பும் தோளும் வைத்து கொடியை பாதுகாப்பார். அந்த நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தைகள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர்தான், ஆனால் அல்லாஹ் எப்போதும் உயிருடன் இருப்பான். அவரை நோக்கி 70க்கும் மேற்பட்ட அடிகாயங்கள் பட்டன. இறுதியில் அவர் ஷஹாதத் பெற்றார். போருக்கு பிறகு அவருக்கு கஃன் போட எடுக்கப்பட்ட ஆடை சிறியது. தலை மூடினால் கால்கள் தெரியும், கால்கள் மூடினால் தலை தெரியும். ஒரு காலத்தில் மக்காவின் செல்வத்தின் அடையாளமாக இருந்தவர் இப்போது அல்லாஹுக்காக அனைத்தையும் தியாகம் செய்த இளைஞன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. முஸப், அல்லாஹ் உனக்கு நன்மை வழங்கிவிட்டான். இத்ஹீர் புல்லை வைத்து உடலை மறைத்தனர். முஸப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாறு. இயற்கை அழகோ பணக்கார வாழ்க்கையோ மனிதனை சிறப்பாக்காது. உள்ளிருக்கும் ஈமான் தான் மனிதனை உயர்த்தும். முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருவது என்ன தெரியுமா? உண்மை தெரிந்தால் அதற்காக நிற்பவர் வெற்றி பெறுவார். ஈமான் ஒருவரை எந்த உயரத்துக்கும் கொண்டு சென்றுவிடும். அல்லாஹுக்காக இழந்தது எதுவும் உண்மையில் இழப்பு அல்ல. அல்லாஹ் நமக்கும் முஸப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சின்சியரிட்டி, தியாகம், ஈமான் மற்றும் தாவா திருப்தி பரிந்து வழங்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.